லோன் அப்ளை பண்ணா ரிஜெக்ட், கிரெடிட் கார்டு வாங்கலான்னு பார்த்தா லிமிட்டை குறைச்சி தருவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா லோ கிரெடிட் ஸ்கோர் தான். ஸோ நீங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 800க்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினுமே உங்ககிட்ட கேட்காம லோனும் சரி, இஎம்ஐயும் சரி, கார்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு வித்தவுட் கொஸ்டினோட கொடுப்பாங்க, அப்ரூவல் பண்ணிடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் தான். ஸோ நீங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோரை எப்படி 800க்கு மேல இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் கிளியர் கட்டா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கடைசியில நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா நல்லா கேளுங்க. ஸோ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, இல்ல ஒரு காரோ, இல்ல ஒரு பைக்கோ, இல்ல ஏதோ ஒரு தேவைக்கு உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த பணத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஓகேவா? ஸோ ஆனா அதை நீங்க லோன் போட்டு தான் எடுக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது, ஓகேவா? ஸோ அப்படி லோன் போட்டு எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ண போறது பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் தான். ஸோ உங்களோட அதாவது கிரெடிட் ஸ்கோர் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு லிமிட் இருக்கும், நீ எப்படி அப்ரூவல் தரலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லாமே யோசிக்க போறது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவே பண்ணுவாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் தான், ஓகேவா? இந்த ஸ்கோரை நீங்க நல்லா வச்சிருக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹோம் லோனா இருந்தாலும் சரி, எந்த லோனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஈஸியா அப்ரூவல் ஆயிரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டும் பண்ணி தருவாங்க, ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ஹையா கொடுப்பாங்க. அந்த இது ஏன் காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாத்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அந்த ரீசனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கோர்லாம் நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா வரும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான லிமிட் வச்சு தருவாங்க, ஓகேவா? ஸோ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா 10,000 தான் இருக்கும், அதுக்கப்புறம் 20,000 தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுவே நீங்க ஒரு நல்ல ஸ்கோரை வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டோட லிமிட் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு.